சார் நான் வந்து என் பேர் வினோத். என் பேர் நான் வந்து இங்கே பொழிச்சூரில் வந்து 12வது வார்டு மூவர் நகர் ரேஷன் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் என் வீடு இருக்குது. ஸோ இங்கே மூவர் நகர் ஆப்போசிட்லேயே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தா அடிக்கடிக்கு வெடிச்சிடுது. டிரான்ஸ்ஃபார்மர் ஒட்டியே வந்து பெரிய குப்பை தொட்டி இருக்குது. ஆக்சுவலாக குப்பை தொட்டி கிடையாது, அது காலி கிரவுண்டு தான். இங்கே பொதுமக்கள் எல்லாருமே வந்து குப்பை இங்கே தான் கொட்டுறாங்க. குப்பையை க்ளீன் பண்ணுறதும் கிடையாதுங்க, வண்டி வந்து க்ளீன் பண்ணுறதும் கிடையாது. அது இல்லாமல் டெய்லியும் ரெகுலராக வந்து குப்பை வண்டி வரதும் கிடையாது இங்கே ஏரியாவுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதுனால வந்து பக்கத்தில் வந்து குப்பை எரியுது. சம்டைம்ஸ் குப்பையை கொளுத்தி விட்டுறாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு குப்பையை கொளுத்தி விட்டுறாங்க. ஸோ குப்பை கொளுத்துறதுனால அந்த நெருப்பு போட்டு அது டிரான்ஸ்ஃபார்மர் படுத்து டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கடி வெடிச்சிது. ஃபுல்லாக நைட்டில் கரண்ட் எல்லாம் போயிடுது, சம்டைம்ஸ் நைட் ஃபுல்லாக கரண்ட் எல்லாம் போயிடுது. ஸோ இதில் வந்து குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க, பெரியவங்களும் பாதிக்கப்படுறோம். ஆஃபீஸ் போகிறவங்க நாங்கள். ஸோ இதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் எல்லாம் போயிடுது. இப்போ இதுக்கு நாங்கள் பல தடவை நாங்கள் மனு கொடுத்தாச்சு. எம்எல்ஏ வந்து இங்கே மீட்டிங் போட்டார் போன வருஷம். அந்த மீட்டிங்லேயே நாங்கள் வந்து மனு கொடுத்தோம், நாங்கள் இந்த குப்பை க்ளீன் பண்ண சொல்லிட்டு. க்ளீன் பண்ணவும் இல்லை, வண்டியும் ப்ராப்பராக வரதும் கிடையாது. கவுன்சிலர் வந்து பார்க்கறதே கிடையாது இந்த ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ நாங்கள் பல தடவை மனு கொடுத்து பார்த்துறோம், கிராம சபை கூட்டத்தையும் போய் பார்த்துட்டோம். யாருமே வந்து இதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷனே எடுக்க மாட்டேறாங்க. ஸோ பப்ளிக் தான் வந்து அடிக்கடிக்கு இங்கே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே சார் கொஞ்சம் எதனா நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி எதனாச்சும் நீங்கள் இது குப்பை க்ளீன் பண்ணுறதுனாவது நீங்கள் இல்லை வண்டி ரெகுலராக அனுப்பிச்சு க்ளீன் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் எங்களுக்கு. இது தோராயமா எவ்வளவு நாளா நீங்க இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மூவார் நகர் பகுதியில்? பல வருஷமா இது இப்படி தான் நடந்துட்டு இருக்கு சார். பல வருஷமா இது 2-3 வாட்டி நான் எம்எல்ஏ போன எலெக்ஷன் முன்னாடி வந்து மீட்டிங் போட்டாங்க. அப்பயும் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். லாஸ்ட் இயரும் வந்து கம்ப்ளைண்ட் மீட்டிங் போட்டாங்க, இங்கே தான் போட்டாங்க. அப்பயும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம், அப்பயும் வந்து சரியாகலை இன்னும். ஸோ அப்போ நீங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்க வந்து இந்த கிராம சபை கூட்டம்லாம் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க. ஸோ அந்த சபை மீட்டிங்ல நீங்க சொல்லும்போது உங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. இல்ல சொல்லும் போது நாங்க பார்த்து தருவோம், நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க சார். ஆனா அதுக்கு ப்ராப்பரா பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஓகே, அப்படிதான் இருக்கு சார். ஓகே பிரதர், உங்க பேரு, நீங்க உங்களோட கருத்து. அதே 12வது வார்டில் தான் இருக்கிறேன். கரெக்டாக மூவர் நகர் ரேஷன் ஷாப்புக்கு பின்னாடி தான் வீடு. அப்படியே குப்பை தொட்டி தான் ஆப்போசிட்ல வீடு. ஸோ நான் வந்து இங்கே ஒரு 4-5 வருஷமா வந்து இருக்கிறேன். 4-5 வருஷமா இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது மூலமா ஒரு தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, இது இப்போ உங்களோட பதிவை வந்து இந்த நைட் டைம்ல நீங்க நம்மளை கூப்பிட்டு இந்த பதிவை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பதிவை வந்து நம்ம அடுத்த லெவல் நம்ம கண்டிப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கான இது கண்டிப்பா நம்ம என்னன்றது பார்த்து நம்ம தாவேகா சார்பில் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துலாம். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.